ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படின்றதையும் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் க்ரீன் ரோஸ் வாங்கினீங்களே, பூத்துருச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், க்ரீன் ரோஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 4 மொட்டு பூத்துருந்து த்ரிப்ஸ் அஃபெக்ட் ஆகிருந்ததால் நான் காட்டலை. எல்லாம் இப்போ கிளியர் பண்ணி நிறைய புது துளிர்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருந்தது. எங்கே வாங்கினேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நம்ம கார்டனிங் வீடியோஸ் போட ஆரம்பித்ததுலேருந்தே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் உங்களுடைய தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்கள் கமெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ எனக்கு என்கரேஜ்மெண்ட் தரக்கூடிய ஒன்று. அந்த வகையில் நீங்கள் எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கவங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷன் தாங்க. உங்களுடைய அன்பு, நேசம் எல்லாமே எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய சமயம் எனக்கே உள்ள பூரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு வர அளவுக்கு உங்களுடைய பகிர்தல் இருக்கும். நம்ம சேனலில் முதல் வெற்றின்னும் பொழுது நீங்கள் எல்லாரும் பார்த்து உங்களுடைய கமெண்ட்டு, உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா. உங்கள் பேர் எனக்கு தெரியாது, முகம் தெரியாது, இருந்தாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை என் கூட பகிர்ந்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் கமெண்ட் பண்ணதில்லை அப்படின்றீங்க. எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுடைய பேர் எல்லாமே தெரியும். என்னால் முடிஞ்ச சில உதவிகளை உங்களுக்கு நான் எப்பொழுதும் செஞ்சுட்டு வருவேன். அதில் இன்றைக்கி நான் என்ன வாங்கினேன், என்ன மாதிரி அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் எஸ்ஜே ஆர்கானிக்ஸ்லேருந்து கொஞ்சம் பொருட்கள் நிறையவே வாங்கியிருக்கேன். கார்டனுக்காக, கொஞ்சம் ரீசெட்டப்காக. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு 2 வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்ட வாங்கின பூதாங்க இப்போ பார்த்த அந்த க்ரீன் ரோஸ் கூட ரொம்ப அழகாக ஹெல்தியாக வந்திருந்தது. அவங்கள பற்றி நிறைய விஷயம் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நியூ கார்டன் ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் செடிகள் வளர்த்து நிறைய இடத்துல விதைகள், க்ரோ பேக்ஸ், உரங்கள்லாம் வாங்கி தரம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் ஆரம்பத்தில் பட்டு அதுக்கப்புறம் இவங்களே நம்ம நிறைய பொருட்கள் வாங்கி ஏமாந்தோம். அதனால் அந்த மாதிரி வேறு யாரும் கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நல்ல ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான பொருட்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற குவாலிட்டியான பொருட்களுக்கு நம்ம கொடுக்குற ரேட் தாராளமாக ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டான பொருட்கள் தான் நமக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய மெசேஜ் தாங்க உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ரொம்பவே ஒரு உமனாக சாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம். நானும் ஒரு பெண்ணாக இருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னும் பொழுது பெருமைப்படுற விஷயமா இருக்குது. உங்களுக்கும் நிறைய பொருட்கள் வெளியெல்லாம் தேடி வாங்குவீங்க, கிடைக்காம கூட இருக்கலாம். இவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தேடி தேடி பார்த்து நல்ல பெஸ்ட்டாக ஒரு பொருள் அவங்க வீட்டுக்கு எப்படி வாங்குவாங்களோ அந்த மாதிரி தாங்க வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு நான் ஏற்கனவே வாங்கினதை கூட பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருந்தது. க்ரோ பேக்காக இருக்கட்டும், உரங்கள் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே கொடுக்குறேன். இவங்க பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதை ஏற்றம் இருக்கும்பொழுது யாருனே தெரியாதவங்களாம் வந்து பங்கு போட்டுக்குவாங்க. ஆனால் நம்ம இறங்கி இருக்கும்போது யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே பார்த்து நல்லா நம்மளை கை கொட்டி சிரிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் லைஃப்பில் சாதிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது என்னுடைய ஹெல்ப்பு கார்டனிங் சம்மந்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வேளை சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரிலேயே கூட போய் வாங்கிக்கலாம். சேலம் நியர்பை எங்கே இருந்தாலும் சரி. லைவ் பிளான்ட்டு, அப்புறம் கார்டனுக்கு தேவையான A to Z சொல்லலாங்க. அவ்வளோ மெட்டீரியல்ஸாக அவங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. நான் உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக காட்டிகிட்டே வரேன். உரங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கலைநயமாக ரொம்ப ரசித்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களும் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா குருவி கூடு ரொம்ப அழகாக இருக்கும். ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த தூக்கணாங்குருவி கூடு, இந்த ஒயர் கீழே தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இல்லை பனைமரங்கள்லாம் தொங்கியிருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படிப்பட்ட குருவி கூட இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தேங்காயோட ஓடு இருக்குது இல்லைங்களா, அதையும் அந்த தேங்காய் நாரையும் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக அழகாக பண்ணி அனுப்பியிருக்காங்க. நம்ம பால்கனியில் போர்ச்செல்லாம் மாட்டும்பொழுது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு பக்கம் யாராவது போனாங்கன்னா நின்று பார்க்காம போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அழகு நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடியது. இன்னும் வேறு இதெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் சொல்லுவோம் இல்லையா, மூங்கில் அதிலேருந்து
செஞ்சு கொடுக்கறது. இதை ஹேங் பண்ணிவிட்டு செடிகள் வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். லைவ் பிளான்ட் இல்லை டெக்கரேஷன் பிளான்ட்லாம் வைக்கலாம். பட் மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல குவாலிட்டி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஹேங்கிங் பேஸ்கெட்டு, உரங்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன். வாங்க வீடியோ உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். நேற்று வீடியோஸோட கிவ்அவே வின்னர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி ஆறுமுகம். உங்களுக்கு நான் விதைகள் இல்லை பட்ரோஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன வேணும்னு சொல்லிவிட்டு மெயில் ஐடியில் சொல்லுங்கள். உங்கள் அட்ரஸையும் அனுப்பிவிடுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோஸ்க்கு 2 பேருக்கு உரங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். 2 பேர் இல்லாமல் ஒரு 3 பேர் கூட செலக்ட் பண்ணுறேன். 3 பேர் பார்த்தீங்கன்னா என்ன உரம் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் காலையில் ஒரு வீடியோஸில். ப்ரோசைம் தாங்க. அதை உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படி அது இல்லை வேணாம் அப்படின்னா உங்களுக்கு கடற்பாசி, இது 2 இதில் எது வேணாலும் அனுப்புகிறேன். 3 பேர் அந்த வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வாங்கின பொருட்கள் பார்க்கலாம். பாட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் டாக்ஸிக்ஸ் தான். எந்த விதமான கெமிக்கல் எதுவும் கிடையாது. நான் எப்பொழுதுமே கார்டனுக்கு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பார்க்குறது லிக்விடில் சீவேடு தாங்க பார்க்குறீங்க. இதுலேயே ஒரு 2 குவாலிட்டி இருக்குது. ஒன்று ப்ரௌனு, அப்புறம் க்ரீனு. இது ரேட் கொஞ்சம் மாறும். யூமிக் ஆசிடு ரொம்பவே செடிங்களுக்கு வேர் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த செடிகள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரோஸாக இருக்கலாம், எந்த விதமான செடிங்களுக்கும் நீங்கள் கொடுக்கும்பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பஞ்சகாவியா இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உரங்கள் இருக்குது. கொஞ்சம் க்ரோ பேக் வாங்கியிருந்தேன். ஹேங்கிங் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 3 வாங்கியிருந்தாங்க. ரொம்ப கலர்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் கலரில் ஆஷ் கலர் இருக்கா மாதிரி, அடுத்தது கோல்டு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருந்த கலர், ஒயிட்டு. அதோடைய அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டி. பேஸ்கெட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்தது. இப்போ நம்ம வாங்கியிருக்க பொருட்கள்லாம் நீங்கள் வெளியில் போய் வாங்கணும் அப்படின்னா ரேட் வைஸும் சொல்கிறேன், குவாலிட்டி வைஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். குவாலிட்டி அந்தளவுக்கு ஒர்த்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்து நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி க்ரோ பேக்லாம் பார்த்தீங்கன்னா 24க்கு 24, 18க்கு 18 கீரை பேக்குகள் இல்லையா, உங்களுக்கு எனக்கு இடம் இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு ஒரு ஷேப்பில் செஞ்சு கொடுங்க அப்படின்னா கூட அவங்களே ஸ்டிச் பண்ணியே அனுப்புகிறாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. க்ரோ பேக் நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி வராது. ஆனால் நிஜமாலே சொல்கிறேன், அவ்வளோ ஒர்த்தான க்ரோ பேக். இப்போது 24க்கு 24 க்ரோ பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமே மாடியில் வளர்க்கலாம். மாமரம், கொய்யா, வாழை மரம் முக்கியமாக அவ்வளோ பெரிய பேக்குங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். உள்ள ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸும் சரி, அந்த பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பேக் பாருங்கள், அவ்வளோ பெரிய பேகு. அது மட்டும் இல்லாமல் 18க்கு 18லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ட்ரீ வைக்கலாம். கொஞ்சம் பெரிய மரங்களாக இருக்குது அப்படின்னா 24க்கு 24 சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்ததாக கார்டனுக்கு தேவையான ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கியிருக்கேங்க. நல்ல குவாலிட்டி, கலர் வைஸும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேட்டு. ஆன்லைனில் நீங்கள் தேடினா கூட கிடைக்காத ரேட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி. நான் உங்களுக்கு எப்படி இதை பண்ணணும், செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணுன்றத இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அப்போது இன்றைக்கி அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் நீங்கள் கீழே கொடுங்க. நிறைய இடத்துல கிடைக்காம தேடுற விதைங்களை இவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி உங்களுடைய கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி போயிட்டுருக்க கிவ்அவேஸ்க்கும் கீழே லிங்க் கொடுக்குறேன். இவங்களுடைய அட்ரெஸ்ஸு, என்னுடைய மெயில் ஐடி எல்லாமே கீழே கொடுக்குறேன். பார்த்து பயனடைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் எ ப்ளசன்ட் டே.